இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த போட்டோ நல்லா தம்பி இருக்குல்ல? தம்பி வாங்க சாப்பிடலாம். தேனு ரொம்ப கூச்சப்படுறாரு போல இருக்கு, நீ போய் கொடுத்துட்டு வா போ. சரிம்மா. ஐயோ, இந்தாங்க. அட கோவில் பிரசாதம் எடுத்துக்கோங்க. இதோட ஊருக்கு போய் தான் சாப்பிடணும். அதுக்கு இன்னும் நேரம் ஆகும். அது வரைக்கும் பசியோட இருப்பீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுவா. உட்காரு, புடிச்சுக்கோ பாத்து. மா, நான் இவ்வளவு பொங்கல் சாப்பிட்டிருக்கேன். ஆனா கோயில்ல சமைச்சது மட்டும் ஏதோ ஒரு டேஸ்ட்மா. அதான் அதான் கோயில்ல இருக்கிற அம்மனோட வரப்பிரசாதம். சாப்பிடு. பொங்கல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீயும் சாப்பிடுமா. சாப்பிடுங்க. தம்பி தண்ணி வேணுமா? மாசம் மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். நானும் அவங்க கொடுக்கற மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா நல்ல விஷயம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. கவலைப்படாத, நீ யாருக்கும் ஒரு பாவமும் செய்யல. மீனாட்சி அம்மா உன்னை அப்படி கைவிட்டுற மாட்டா. சீக்கிரமா நீ உண்டாயிடுவ. என் வார்த்தை பலிக்கும் பாரு. நடந்த சந்தோஷம்தான் அம்மாச்சி. ஆனா நடக்கணுமே. ஏன் அத்தை அப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? நேரம் கூடி வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையா இரு, அது போதும். அப்பத்தா, போலீஸ் வேற வந்துட்டு போறாங்க, பணம் கிடைச்சிரும்ல? அதுல என்னடா சந்தேகம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே நகையும் பணமும் வரத்தான் போகுது. நீ அதையெல்லாம் யோசிக்காத. என் பேத்தியை கூட்டிட்டு பத்திரமா போயிட்டு வா. கொடுங்க அம்மாச்சி. இந்த அத்தா போயிட்டு வா. வரேன் அம்மாச்சி. வரேன் அப்பத்தா. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஏன்பா, நான் சொன்ன மாதிரி நகை சீக்கிரம் கிடச்சிரும். நான் எடுத்துட்டு வருவேன். அன்னைக்கு பணத்தை ரொக்கமாக கொடுத்துருவேன்ல? நீங்க கேட்ட மாதிரி பணத்தை எடுத்து வச்சிருக்கேன். நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. சரிப்பா, நல்லது. சரிங்கம்மா. ஏய், மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி.
மீனாட்சி மீனாட்சி என்னம்மா என்னம்மா மீனாட்சி மீனாட்சி ஒன்னும் ஆள இல்ல உனக்கு ஒண்ணு ஆகலையே ஒன்றும் இல்லைம்மா என்னம்மா? ஒன்றும் இல்லை மீனாட்சி ஐயோ என்னம்மா இது எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அடி ஒண்ணு ஒன்றும் இல்லைம்மா விடுமா ஒன்றும் இல்லை ஒன்றும் என்னம்மா இது இல்லை அடிபடல அடிலாம் எதுவும் படலம்மா. என்னம்மா இது அம்மா. ஐயோ கடவுளே நீ பார்த்து வரக்கூடாதா மா இல்லம்மா எனக்கு ஒன்றும் ஆகல வண்டி வந்துச்சுல லேசா பயந்துட்டேன் அவ்வளோதான் ஆனா அதுக்குள்ள அவர் என்னைய காப்பாத்திட்டாருமா ஒன்றும் ஆகல என்னங்க போனே காணோம் வீட்டு பக்கமும் வரல எங்க இருக்கீங்க ஏன்பா நீங்க வரவே இல்ல வேலை இருந்துச்சுமா. அடுத்த மாசத்துல வீட்டை காலி பண்ணிக்க. நீ மாசத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி போனா பரவாயில்ல, 1-2 வாட்டி தான் வீட்டுக்கே வர. எனக்கே சந்தேகமா இருக்கு. இல்ல லாட்ஜ கட்டி வாடகை விடுறா? இவ நடவடிக்கையே சரியில்லையே, ஒருவேளை ஏதோ தப்பு பண்றாலும். வா மேடம் சொல்லுங்க. நாளைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. டீச்சர் உங்களை கண்டிப்பா வர சொல்லிருக்காங்க. நான் வந்துடுறேங்க. கண்மணியோட அப்பாவும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஏன் என்ன விஷயம்? கண்மணிக்கு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கான். நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். இல்லங்க, கம்பல்சரி 2 பேரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்றேன்ல, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். என்னாச்சு? என்ன மாப்ள? ஒண்ணு இல்ல ஃப்ரெண்டு அதான். யார்கிட்டயும் இப்படி கோவமாலாம் பேச மாட்டானே, டென்ஷனா வேற இருக்கான். அப்படி யார்கிட்ட பேசியிருப்பான்? சம்திங் ராங். ரோட்டை பார்த்து ஓட்டியா? வீட்டுக்கும் சரியா வர மாட்டேங்கிறா, போனும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா, திரும்ப கால் பண்ணா கட் பண்ணி விடுறா. என்னவா இருக்கும்? எனக்கு ஏதோ சரியா படல.